சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சின்ன ஒரு மாமா வந்தார். அம்மா காலில் ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், அதாவது திட்டலாம் ஒரு மனிதனை, எவ்வளோ திட்டலாம், என்ன திட்டுங்கப்பா, என்ன நீ செத்து போ, ஏதோ சொல்லிட்டு போ. அது என்ன விட்டாச்சு. என் கூட பிறந்த தங்கச்சி என்ன பண்ணலாம்ல, இது என் தங்கச்சி அக்காவை திட்டுறது, எங்கள் அம்மா அவங்க கூட பிறந்த எங்கள் பெரியம்மா சின்னம்மா அவங்களாம் திட்டுறது, அப்புறம் எங்கள் பாட்டி அவங்கள கோத்து இழுத்து திட்டுறது, அதை விட்டுட்டு எங்கள் அப்பா இந்த ரேஞ்சில். எங்கள் தங்கச்சி காலேஜில் படிக்கிறப்பையோ ஒரு இதில் படிக்கிறப்போ ஒரு நண்பர் கூட ஏதோ பேசியிருக்கலாம், பழகிருக்கலாம். சொந்தக்கார பொண்ணை கட்டியாச்சுல, அது என்ன பண்ணியாச்சு, இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு யார் 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 கூட நட்புறவாக இருந்தார்கள் அவர்களோட லிங்க் பண்ணி அது பேசுகிறது. அப்பா, தாத்தா, தம்பி, அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்த்துட்டு இதெல்லாம் யாருங்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸு திட்டுவதற்கு உரிமை உள்ள ஒரு நண்பர்களாக இருந்தாலும் இந்த மாதிரி பேசுவது யாராக பேச முடியும்? நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். அவங்க வீட்டம்மா தான் பேசியிருக்கான். அதாவது வடிவேலை திட்டுவாங்கல்ல, வடிவேலை என்ன திட்டுதுன்னா, இல்லது அக்காவா, இல்லது அம்மாவா, பாட்டியெல்லாம் சேர்த்து இல்லை டேய் என்னங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஏன் குடும்பத்தையே தெருவில் எடுத்துட்டானேன்னு சொல்லி பண்ணுவாங்க. இது இங்கே இல்லை எங்கேயும், இது வெளி மனிதர்களில் சாதாரணமாக செய்கிறதா. இன்னொரு பெரிய அதிசயமும் ஆச்சரியமும் என்னவா, தமிழில் கெட்ட வார்த்தையே இல்லையா. இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு ஒரு படத்தில் பார்த்தா சந்தானம் வந்து நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்லுவார், ஏப்பா திட்டுறா என்னை இஷ்டப்படுத்திட்டேன், ரொம்ப நேரம் திட்டிகிட்டு இருப்பாப்புல, அந்த இது திட்டிகிட்டே இருப்பாப்புல, கடைசியில் கூப்பிட்டு சொல்லுவாப்புல இங்கே இருந்துட்டு, அச்சே நிறுத்து, கெட்ட வார்த்தையே இல்லைன்னு சொல்லிவிட்டு திருப்பி பேசுகிற வார்த்தையை திருப்பி திருப்பி பேசுகிறேன். அது மாதிரி பார்த்திபன வடிவேலு மேட்டரில் ஒன்றும் மச்சானே திட்டினானே, என்னென்னா இந்த திட்டு அதிகமாக வந்து படத்தில் அவராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு திட்டுன்னா என்ன, அதாவது கோபமாக அவருடைய இயலாமை அல்லது தவறுகளை செய்ததில் தவறு, செய்ய முடியாத இயலாமை, கொஞ்சம் அதிகப்படியாக போகிறது, கொஞ்சம் ஐகண்டடாக போகிறது, இதெல்லாத்தையும் சேர்த்து திட்டுறது தான் திட்டுதல், ஸ்கோல்டிங்னு சொல்கிறோம். சரிங்க, திட்டத்தில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதாவது அவயங்கள் எது நம்ம இந்த இருக்குன்னு வச்சுங்க, இந்த இருக்குன்னா இது எவ்வளோ அழகாக பாதுகாப்பாக எவ்வளோ ஆசைப்பட்டது எண்ணெய் ஊற்றி எப்படியெல்லாம் வசிக்கிறோம், அதை போய் திட்டுவதற்கு பயன் போட அப்படி. இதுபோல் மற்ற அவயங்கள் இருக்கின்றன. அந்த எப்படிப்பா இருக்கு, அதை பார்த்தா அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நீ ஆசைப்பட்டு அதுக்காக அலையிற பர்சனாக அதை திட்டலாமானா, திட்டுவதற்குள்ள வார்த்தைகள் அது ஒரு வார்த்தைகள், உடம்பில் உள்ள அங்கங்கள் அவயங்களை குறிப்பிட்டு பேசுவது. அப்புறம் ஒரு மனிதர்கள், அதான் சொன்ன அக்கா தங்கச்சி அந்த வகைகளை சேர்த்து திட்டுறது. அப்புறம் தொழிலை வைத்து திட்டுறது, ஒரு திருட்டு தொழில் மாதிரி சில தொழில்கள் இருக்குது, அந்த தொழிலை வச்சு அந்த பயலை திட்டுறது. ஜாதியை வச்சு திட்டுவது என்பது இப்போ எல்லாம் அது முடிய மாட்டேது. ஏன்னா ராகுல் காந்தியை ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றி சொல்ல போய் எம்பி பதவியை போய் இப்போ தம்பரான் புண்ணியங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அது ஒரு பக்கம். அதை விட இன்னொன்று என்னென்னா, தொழிலில் பெண்களே என்ன செய்வாங்கன்னா, பெண்களை வந்து நான் பிறந்துட்டேங்கிறதால அக்கா தங்கச்சி கோத்து இழுக்கிற, அம்மா கோத்து இழுக்கிறது, அக்கா தங்கச்சி கோத்து இழுக்கிறது வேலைகள்லாம் வேறு. இதை விட உங்கள் அந்நிய சேர்த்து இருக்கிற நண்பர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா பேசுறது வார்த்தையில் தான் பேசணும்ல இருக்கு. அப்புறம் என்ன பண்ணியாச்சு, ஒரு விலங்கினங்களை பண்ணி, இப்போ குரங்கு இருக்குன்னா பிள்ளைகளை பார்த்து குரங்கு அதை மாதிரி, அது கழுதைகள் அது மாதிரி அதை சொல்லிடுவாங்க. அப்போ அந்த பிள்ளைகளே சொல்லிடுவாங்க, நீ கழுதை என்றால் நீ யாரை திட்டுகிறாயோ, ஒரு பிள்ளையை திட்டுற கழுதைன்னா நான் யார், அப்பா கழுதை, அதை நம்ம உணர்றதே. என்னுடைய பேர பிள்ளைகளை வந்து குரங்குன்னு சொன்னால் நான் தாத்தா குரங்கு, இதுதான் நடைமுறை. இதை நிறைய பேர் புரியுறதில்லை. அதனால் திட்டுவது என்பதும் ஒரு பெரிய, அது வீட்டம்மா பேசுகிறாங்க இருக்காங்க பாருங்கள். இது ஆண்கள் வந்து பெண்களை திட்டுவது ரொம்ப குறைவாக இருந்தாலும், பெண்கள் வந்து ஆண்களை காலையில் எழுந்திரிச்ச உடனே கம்ப்ளீட்டாக அவங்க அம்மா தாத்தா பாட்டி எல்லாரையும் சேர்த்து ஒரு கோர்வையாக பிடிச்சி இழுத்து விட்டு அதை திட்டுவது என்பதாக ஒரு மன மகிழ்ச்சி. அப்படி திட்டுவதன் மூலம் நிறைய பேருக்கு என்னாச்சு, என்ன அப்படி திட்டா ப்ரெஷராக இருக்குன்னா, ப்ரெஷர் எதுவும் திட்டுவதன் மூலம் ப்ரெஷர் இல்லாமல் அது மாதிரி மனிதர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது இல்லையா, அந்த பிபி சுகர் இருக்கிறது இல்லையா. யார் வாங்கி கட்டுறார்களோ அதை திருப்பி ரிஃப்ளெக்ஷன் கொடுக்க முடியாததுனால அவங்களுக்கு தான் பிபி சுகரு எல்லா விஷயமும் வருதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு நிலைப்பாடு. அடுத்தாப்புல இன்னொன்று என்ன பண்ணால், அந்த டெகால்ட்டின்லாம் வேறு சொல்லுவாங்க. டெகால்ட்டி, அப்புறம் வந்து ஒரு அசிங்கத்தை
ஒரு அசடு கழிவு அது மாதிரி விஷயம் சொல்லும்போது குப்பைங்கிற மாதிரி சில வார்த்தைகள் பண்ணான். இதெல்லாம் கெட்ட வார்த்தைகள் அல்ல. இவர்கள் கெட்ட வார்த்தையாக நினைத்து கொண்டு எதிராளியை எதிரே இருப்பதை திட்டுவதற்காக பயன்படுத்தி கொள்வது தான் அது ஒரு சொல்கிறாங்க. அது விலங்குலாம் காமிச்சு சொல்கிறோம். அடுத்தாப்புல வந்து எஸ்வி சேகர் நாளத்தில் கஸ்மால பேமானி எல்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து என்னாச்சுன்னா ஒரு அசிங்கமான மனிதர் என்பதற்கு தான். வேமான்னாக்கா அது மாதிரி சில நம்பிக்கை துரோகம், அப்புறம் டகால்ட்டியெல்லாம் நம்பிக்கை துரோகங்கிறத வச்சு டுபாக்கூருங்கன்னா ஒரு நிறைய இவன் ஒரு டுபாக்கூர்னு சொன்னாக்கா ரொம்ப இல்லாத ஒன்றை வந்து கொஞ்சம் பெருமையாக பண்ணிடுறப்போ அவன் டகால்ட்டி டுபாக்கூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து வரிசையாக செஞ்சுட்டு இருக்கப்போ திட்டுவதற்கு ஒரு அளவு இல்லையா, யார் யாரை எப்படி திட்டலாம் இன்னும் லிஸ்ட்டு போட்டோம்னா யாரையும் திட்ட வேண்டியது இல்லையா. இப்போ குரங்குனாக்கா அது என்ன பண்ண முடியும், ஏதோ அந்த சமயத்தில் எக்ஸ்ட்ரா இப்போ மீட்டிங்க்கு பதிலாக இப்போ நிறைய பேர் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா மேலதிகாரிட்ட கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாலே ஒரு பெட்டிஷன் போட்டுருவோம். அவர் அது பண்ணுறாரு பெட்டிஷன் போட்டு இவனே உட்காந்து பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. ஐயா அப்படியா யார் பிரித்து பார்த்து சொல்லுவான். என்னவாம் இந்த பெட்டிஷன் போடுவது திட்டுவதெல்லாம் என்னன்னா மனசில் உள்ள பாரத்தை இறக்கி வைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய செய்கைகள்ங்கிறாங்க. இவர்களுடைய மனசில் உள்ள பாரத்தை இயக்கி வைக்கிற ஒரு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, ஒரு ப்ரெஷரு மண்டை காஞ்சி போச்சுன்னு சொல்லி என்பதற்கு பதிலாக மற்றவர்களையும் ப்ரெஷர் ஏற்றி விடுறதான். இதுதான் நம்ம தம்பி சொன்னார். வீட்டம்மா வந்து அவங்க அம்மாவை பற்றி தாத்தாவை பற்றி பாட்டியை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறப்போ இவர் பதில் சொன்னாராம். இப்போ குரங்குன்னு சொல்கிறாங்க, இது போல் வார்த்தைகள் பயன்படுத்தும். நான் உன் பேரை கேட்கவே இல்லையே, ஒரு காலேஜில் பேசியிருந்தாங்க, உன் பேரை கேட்கவே இல்லையே. அப்புறம் அம்மாவை பற்றி பேசுனாக்கா ஏன் உங்கள் அம்மா நான் கேட்டேனா, அதை பற்றி ஏன் சொல்கிறேன். உங்கள் அப்பாவை பற்றி பேசுனாக்க உங்கள் அப்பா பற்றி நான் கேட்கவே இல்லையே, அவருக்கு திருட்டு பொய் அப்படிலாம் பேசுகிறப்போ நான் அப்படி பேசலையேன்னு சொல்லி முடிச்சு விட்டாராம். இப்போ பதில் வந்து என்ன செய்யலாம், இதுக்கு பதில் வந்து வன்முறை என்பதை விட இன்டெலிஜென்ட்டாக ஒரு கேள்வி அவர் தூக்கி போட்டு விட்டாச்சு. இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையா, உங்கள் சொந்தக்காரங்க பற்றி நான் கேட்கவே இல்லை, உங்கள் சொந்தக்காரன் திருட்டு பையன் அப்படின்னு நான் கேட்டேனா, அப்படி சொல்ல வேண்டியதில்லை. இந்த பேச்சு எல்லாமே நான் கேட்டால் இப்படி இருக்கணும்னு சொல்லுவதற்கு பதிலாக இப்படி சொல்லிடுறாங்களாம். உன் பேர், உங்கள் அப்பா பேர், உங்கள் தாத்தா பேர், உங்கள் பரம்பரை பேரே கேட்கல, நீ கேட்காம நீ வந்து சொல்கிறீ என்னப்பான்னு சொல்லி கேட்டு போயிட்டு இருக்கிறாராம். என்ன பண்ணுங்கிறீங்க, நிலைமை தான். சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சின்ன